ஓகே பிரசாத், அப்போ நீங்களும் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல? இல்லை டாக்டர், நான் இந்த முடிவை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் எடுத்தேன். குறிப்பா என் பொண்ணு. இதுக்கு மேல அவ ஆசையை வளர்த்தா ரொம்ப கஷ்டப்படுவா. நான் எப்படி சொல்ல போறேனே தெரியல. சொல்லணும். நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் பிடிவாதமா இருக்கிற மாதிரி இதுலயும் பிடிவாதமா இருந்துட்ட. சரி, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் நர்ஸ் கிட்ட ஃபார்ம் கொடுத்து அனுப்புறேன். சைன் பண்ண பிறகு மேற்கொண்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே. என்ன மன்னிச்சிடு பிரசாத். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இந்த கஷ்டமும் இல்ல. சிவானி கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கும் போது தான் பயமா இருக்கு. அவ எப்படி எடுத்துக்க போறா, இந்த விஷயம் அவன் மனசை பாதிச்சிருமோன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது பிரசாத். சிவானி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். பிரசாத், தயவு செஞ்சு என் மேல கோவம் மட்டும் படாத. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. உன்னோட நிலைமையில இருந்து நீ செஞ்சது எல்லாமே சரி. ஆனா என்னோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது உனக்கு இது புரியும். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். ப்ளீஸ். மறக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணும். உடனே எல்லாத்தையும் மறந்துட முடியாது. மனசுல சில விஷயங்கள் பதிஞ்சிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா சரியாயிடும். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் பிரசாத். இந்தாங்க சார், ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. மேடம், மேடம் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க. சரி பிரசாத், நீ வீட்டுக்கு போ. வினோ, உன்னை தனியா விட்டு எப்படி போறது? நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போய் சிவானிய பாத்துக்கோ. எப்படியாவது சொல்ல ட்ரை பண்ணு. நான் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு என் நிலைமைய புரிஞ்சுக்கணும். கிளம்பு பிரசாத். சரி, நான் சத்யாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அம்மா எங்கப்பா? ரெண்டு பேரும் ஒண்ணா தானே போனீங்க? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கம்மா. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? அப்பா, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தம்பியை கூட்டிட்டு வரதானே போயிருக்காங்க. எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு மாதவி சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது தம்பியோட தான் வருவாங்கன்னு. கத்துவாங்கன்னு சொன்னாலே. அம்மா கத்துனாங்களா? இல்ல சிவானி, எனக்கு தெரியும்பா. உள்ள பாப்பா உதச்சாதானே அம்மா கத்துவாங்க. நான் தான் தம்பி கிட்ட உதைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனே. நல்ல தம்பி, சொன்ன மாதிரியே கேக்குறான். சிவானி, சொல்லுங்கப்பா. அப்பா சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்பா. எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பாப்பா வந்த உடனே நான் பாப்பாவை கொஞ்ச நாளைக்கு தூக்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாது,
கை கால் கழுவாம பக்கத்துல போவே கூடாது. அப்புறம் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கூடவே தம்பி பாப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தம்பி பாப்பாவை நல்லா பாத்துக்கணும். அதானப்பா? அப்பா, ஜூலி சொன்னா பாப்பாவுக்கு தலை நிக்காதான், பிடிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லனா கீழே விழுந்துருமா. அதனால நம்ம எப்பவும் பாப்பாவை தொட்டிலே போட்டு வைப்போம்ப்பா. தூக்கவே வேணாம். வேணும்னா அப்பப்ப தொட்டு பார்ப்போம். அப்பா, எனக்கு இன்னொரு டவுட். நீங்க பாப்பா வர 8 months ஆகும் தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி அதுக்குள்ள பாப்பா வருது? இல்ல சிவானி, பாப்பா. ஆமா, எனக்கு பாப்பா தான் வேணும். அது எப்போ வந்தா என்ன, வீட்டுக்கு வந்துட்டோம். வயிற்றுக்குள்ள வந்து கை கால் வளர்றதுக்கு வெளியில வந்து வளரட்டுமே. ஆனா வெளியில வந்தா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கே. நீதான்ப்பா ப்ராப்ளம். நைட்டு தூங்கும் போது கொரட்டை விட்டு என்னையே தூங்க விட மாட்டேன். இதுல எப்படி தம்பியை தூங்க விடுவ? உனக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர். தூங்கும் போது இந்த மாதிரி சத்தம் இல்லாம இப்படிதான் தூங்கணும். அதே மாதிரி அம்மா கிட்டயும் ஒரு கண்டிஷன் சொல்லணும். தூங்கும் போது பழக்க தோஷத்துல நம்ம மேல காலை போடுற மாதிரி பாப்பா மேல போட்டு போறாங்க. அப்பா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சர்ப்ரைஸா இருக்கட்டும். தம்பிக்காக கடைக்கு போய் ஒரு ரிங்கு ஒன்று பிரசண்டா வாங்கி வச்சிருக்கேன். வந்த உடனே சர்ப்ரைஸா தம்பி வரல போட போறேன். அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, தம்பியும் சிரிப்பான். அப்பா, நான் சொன்ன கண்டிஷனை ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? சண்டை தம்பி வந்ததுக்கு அப்புறம் வீடே பின் ட்ராப் சைலண்ட்ல தான் இருக்கணும். அப்படி நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்ப்பா. அப்புறம் சத்யம்மா கிட்ட சொல்லி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லணும். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அப்பா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ப்பா. நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். என்னன்னா, பாப்பா வர அன்னைக்கு ஸ்கூல் டேஸா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 days இல்லனா ஒரு 4 days லீவ் எடுத்துக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சரிடா. தேங்க்ஸ்ப்பா. இந்த வினோதினிக்கு அவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாதுங்க. பாவம் பிரசாத் ரொம்ப கனவோட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சிவானிய எப்படி சமாதானப்படுத்த போறாரோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க கூடாது? அப்படி சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாளோ. நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. அதுல 8 பேப்பர் அரியர். இது எல்லாமே 5 வருஷத்துல நீ கிளியர் பண்ணலனா நீ படிச்சது மொத்தமா கேன்சல் ஆயிடும். அப்படின்னா நீ +2 தான் படிச்சிருக்க. +2 படிச்ச நீயே இவ்வளவு யோசிக்கிறேனா, அவ உன்னை விட அதிகமா படிச்சவ. அவ எவ்வளவு யோசிப்பா? அதனால அவ ஏதாவது ஒரு விஷயம் செய்யறானா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். படிச்சுட்டா மட்டும் மூளை வளர்ந்துராது. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அனுபவம் வேணும். அடியே, மூளை எப்பவுமே வளராதுடி, அறிவு மட்டும்தான் வளரும். அத முதல்ல தெரிஞ்சுக்க. சரி, அவ்வளவு அறிவு வளர்ந்தவ எடுக்கிற முடிவா இது? காலத்துக்கும் நமக்காக வாழப்போற புருஷன் பொண்ணு இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு எந்த நேரத்திலயும் நமக்கு உதவாத ஆபீஸ கட்டிக்கிட்டு அழறது. இங்க பாரு, இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நேத்து நீ நானும் தானே அபார்ஷன் பண்ணிக்கலான்னு முடிவை சொன்னோம். ஆமா, அவ்வளவு பிடிவாதமா இருக்கிறவள வலுக்கட்டாயமாவா குழந்தை பெத்துக்க சொல்ல முடியும்? அதனாலதான் சொன்னேன். ஆனா அந்த வார்த்தைய
என் வாயால சொல்ல வாயே வரல. இருந்தாலும் என் மனச கல்லாக்கிக்கிட்டு யாருக்கும் எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த முடிவை சொன்னேன். நானும் அதே நிலைமையில இருந்தா சொல்றேன். அவ மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு வெளியே சொல்ல ஆள் இல்லாம தவிக்கிறா. ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் சிவானி, வேலை, கம்பெனி அப்படின்னு சொன்னானா அதை நம்ப நம்ம தயாரா இல்ல. இதுக்கெல்லாம் சரியான காரணம் என்னன்னு ஒரு நாளைக்கு தெளிவா தெரிய வரும். ஏன் நான் இல்லையா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன்கிட்ட. சரியா போச்சு. ஏற்கனவே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத உன்கிட்ட சொன்னா என்ன ஆகுன்னு அவளுக்கும் தெரியும். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நாங்களும் ஒரு புள்ளைய பெற்று வளர்த்தவங்க தான். இந்த ஒரே ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு நீ படுத்துற பாடு இருக்கே, ஐயோ முடியலடி. உன்னை யாராவது இந்த பிரச்சனையில தலை நீட்ட சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு நீயா தலை நீட்டுற? நானே இந்த பிரச்சனையில அட்வைஸ் சொல்ல மட்டும்தான் போனேன், முடிவு சொல்ல போகல. ஆனா என் தம்பி தான் என் மேல இருக்கிற மரியாதையில நான் சொன்ன அட்வைஸை ஏத்துக்கிட்டான். அதோட விட்டுட்டு போயிடணும். தேவையில்லாம இந்த பிரச்சனைய இன்னும் 1 மாசம் பிடிச்சி இழுத்து என்ன கொல்லாத ப்ளீஸ் டி. உங்களுக்கு வேணும்னா என்னோட பவர் தெரியாம இருக்கலாம். ஆனா பிரசாத் தம்பி என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தலைய மட்டும் இல்ல காலையும் நீட்டுவேன். இவ்ளோ வக்காலத்து வாங்கி வினோதினிக்காக பேசுறீங்களே, கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா? நான் அவ புருஷனோட அண்ணன் பொண்டாட்டி தானே. ஒரு வார்த்தை அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு கூப்பிட்டாளா? அவளுக்கு திமிரு பிடிவாதம் எல்லாமே அதிகம். இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சு நீ பேசிட்டு இருக்கியே. அவளே கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி மன வருத்தப்பட்டு அபார்ஷன் பண்றா. இதுல வந்து அவ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாங்க என்ன வந்து பாருங்க அப்படின்னு நான் கூப்பிடுவா? இந்த விஷயத்துக்கெல்லாம் கூப்பிடாமலே நீயே போய் நின்னு பார்க்கணும். நானும் அவ கூப்பிடலைன்னா என்ன போய் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் போன வருஷம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அவ வந்து பாத்துக்கிட்டாளா? இல்லையே. 1 மணி நேரம் கூட வந்து பக்கத்துல இருந்திருக்க மாட்டா. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு போகணும்? இங்க பாரு லட்சுமி, நீ உனக்கே தெரியாம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. நீ அங்க போய் உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசி அவ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறதுக்கு நீ இங்க இருக்கிறதே பெட்டர். என்னாச்சு பிரசாத்? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் வந்த? இல்ல வினோ, என்னால வீட்ல இருக்க முடியல. வீட்டுக்கு போன உடனே சிவானி பாப்பாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. அவ பாப்பாவுக்காக கற்பனை பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டுறா. அதெல்லாம் கேட்டு என்னால அங்க உட்கார முடியல. எனக்கு சிவானி நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு வினோ. அதுல இருந்து அவளை மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட உனக்கு கேட்டு போல. வா வினோ, நம்ம வீட்டுக்கு போலாம். பிரசாத், நீ சிவானியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ எப்போதுமே அடம் பிடிப்பா. சொல்ற விதமா சொன்னா அப்புறம் புரிஞ்சுப்பா. அதிகபட்சம் 2 நாள் அவளோட கோவம் இருக்கும். இல்ல வினோ, இல்ல வினோ, அவ அப்படி உன்ன மாதிரி பிடிவாதம் ஜாஸ்தி. அவளை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாள்னா அவ முடிவை மாத்திக்கவே மாட்டா. பிரசாத், நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். மறுபடியும் பேசுனதே பேசி நமக்குள்ள சண்டை வேண்டாம். நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை வினோ. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்து கூட உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எனக்காக தான் உன் முடிவை மாத்திக்க மாட்டேன். அட்லீஸ்ட் உன் குழந்தைக்காக கூட உன் முடிவை மாத்திக்க மாட்டேன். இப்ப நானே நினைச்சாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஏற்கனவே அபார்ஷன் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுட்டாங்க. 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கேன்சல் பண்ணாலும் பிறக்க போற நம்ம குழந்தைக்கு தான் அது ஆபத்து.
அதை நான் விரும்பல. நீயும் விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பிரசாத், டிஸ்டர்ப் ஆகாத. எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும். இந்த குழந்தை நமக்கு பிறக்க கூடாதுன்னு நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் முடிவு பண்ணிடுச்சு. இத நீ நான் யாராலையுமே மாத்த முடியாது. மறுபடியும் சூழ்நிலை மேல பழிய போடாத. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வினோதினி மட்டும்தான். பிரசாத், இது ஹாஸ்பிட்டல். இங்க நான் சண்டை போட வேண்டான்னு நினைக்கிறேன். இல்ல சண்டை போடணும்னு நீ விருப்பப்பட்டா 2 days வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நான் உன்கிட்ட சண்டை போடல வினோ, உனக்கு புரிய வைக்கிறேன். உனக்கு என்னை விட்டா வேற யாருமே இல்ல புரிய வைக்கிறதுக்கு. உனக்கு எதுனாலும் நான் தான் பண்ணணும். நீ நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, நான் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. இப்படி யாருமே இல்லாத 2 பேரும் எப்படி சண்டை போட முடியும்? இப்ப கடைசியா நீ நினைச்சது நடந்துருச்சு. கவலைப்படாத பிரசாத், நீ நினைச்சதும் ஒரு நாள் நடக்கும். நாம யாருமே இல்லாத 2 பேர் கிடையாது. இப்ப நமக்கு சிவானி இருக்கா. அவதான் நம்ம உலகம். அவளுக்காக நாம வாழ்வோம். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். எனக்கு மாரல் சப்போர்ட்டா நீ இருந்தா போதும். பிரசாத், சாரி. 4 hours முன்னாடி தான் டிசைட் பண்ண இனிமே உன்கிட்ட கோவமே படக்கூடாதுன்னு. ஆனா என்னையும் மீறி கோவப்பட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. என்ன தங்கச்சி, மச்சான் இன்னும் காணா? லீவ் சொல்லிட்டு வரணும்ல, இப்ப வந்துருவாரு. சரி, விஷயத்தை சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. நீ வந்தது எதுவும் வளரிடாத, நான் பக்குவமா சொல்லிக்கிறேன். நான் ஒன்னும் சொல்லம்மா, நீயே விலாவரியா சொல்லு. சரி சரி. டேய் பாலா, போய் ரெடியா போ. அப்பா வரட்டுமா? அவர் வந்தோடனே போட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்ல போறாரோ மறுபடியும் கைட்டி போட முடியாது. அப்பன மாதிரி அடங்காதவனா பிறந்திருக்கான். என்னக்கா மச்சி, எதுக்கு போன் பண்ணி லீவ் போட்டு வர சொன்ன? அது போரூர் வரைக்கும் போகணுங்க. போய் தொலைக்க வேண்டியதானே. என்ன எதுக்கு லீவ் போட்டு வர சொன்ன? ஆமா, நீ எதுக்கு நம்ம கல்யாண புடவை கட்டியிருக்க? ஏய், நீ என்னடா வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி நிக்கிற? என்னடி நடக்குது இங்க? என்ன நடக்குது? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில சொல்லு. அண்ணே, உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஏய், என்னடா எதுக்குடா இப்படி நெளிற? அதாவது இது மச்சான், போரூர்ல ஒரு பொண்ணு என் போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. காலையில தான் புரோக்கர் சொன்னாரு. அதான் நம்மளும் கையோட கையா பார்த்து பிடிச்சிருந்தா வர தையிலேயே உங்க தலைமையில கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏண்டா, உனக்கு பொண்ணு பார்க்கத உன் தங்கச்சி என்னை 1/2 நாள் லீவ் போட்டு வர சொன்னாலா? 3 நாள் சொல்லியா? மச்சான் கோவப்படுறாரு பாரு. ஏண்டி, எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சியா? இந்த பயலுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக என்னை வர சொன்னியா? இவனுக்கே தடிமாட்டு வயசாகுது. இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா 60 அங்கலையுமே முடிச்சிடலாம் போல் இருக்கு. இந்த பையன் என்ன பொய் சொல்லி அந்த பொண்ணை ஓகே பண்ணானோ, இந்த கூத்துக்கே பெருமாள் கேக்குதா? மச்சான், எது பேசுனாலும் என் லெவலோட நிப்பாட்டிங்க. பொண்ணு ஃபேமிலி வரைக்கும் போவேணாம். மச்சான் மச்சான், பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு மச்சான். இங்க பாருங்க, உங்களை என்ன எங்க அப்பா வீட்டுக்கா கூப்பிட்டேன்? நீங்க மன்னிச்ச என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தானே கூப்பிட்டேன். ஓ, அந்த திட்டம் வேற வச்சிருக்கியா? பாரு, நீ என்னதே நீலி கண்ணீர் வடிச்சாலும் இந்த பயலுக்கெல்லாம் நான் பொண்ணு பார்க்க வர மாட்டேன்.